ஹாய். இது போகிற போக்கில் ஒரு பாசிட்டிவிட்டி, ஹாப்பினஸ் தான் எப்போவுமே நம்மளை சுற்றி. நான் உதயபானு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ். என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப சின்னமான ஒரு லைஃப்பில் எனக்கு பிடிச்சதா செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு பர்சன். ஸோ ஸ்டார்டிங் வித் நான் என்னுடைய ஸ்கூலிங், அடுத்த யூஜி எல்லாமே இங்கே காரைக்குடியில் என்னுடைய ஹோம் டவுன் அதுதான். அண்ட் லேட்டர் நான் பிஜி வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன். அண்ட் ஒரு சின்ன லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக எல்லாருமே நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். தே ஆர் வெரி சிம்பிள் அண்ட் சம்டைம்ஸ் தே காம்ப்ளிகேட் அவர் பர்சனாலிட்டி. அது மாதிரி தான் ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் எனக்கு வந்து எப்போவுமே வந்து மேக்ஸிமம் எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் எதுவாக இருக்குன்னா என்னுடைய காம்ப்ளெக்ஷன் பற்றி. என்னென்ன நல்லா படிப்போம், நிறைய நல்ல விஷயங்கள் செய்வோம், எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியக்கூடியது இந்த காம்ப்ளெக்ஷனாக இருக்கும். ஏன் இவ்வளோ டார்க்காக இருக்க, ஏன் இப்படி இருக்க, இதை நீ கொஞ்சம் கவனிக்கலாமே, நீ இதை பண்ணுறியா அதை பண்ணுறியா, கடலை மாவு போடு அப்படின்னு சொல்ல அது ஆளே இருக்க மாட்டாங்க. பார்க்குறவங்க எல்லாருமே இதுக்காக ஒரு அட்வைஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் இது ஒரு வகையில் பார்க்கையில் ஒரு லெவலுக்கு மேலே அது ஒரு பயங்கர காம்ப்ளெக்ஷன் பேஸ் பண்ணி எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஷன் வந்துடும் போல் இருந்தது. நமக்கே வந்து நான் ஐயோ ஒருவேளை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாமோ அப்படிங்கிற லெவலுக்கு தோணவே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் லைஃப் மூவ் ஆன் ஆகும்போது தான் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிது. இதை சொல்கிறவங்க அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தானே தினமும் நம்மளை கண்ணாடியில் பார்த்துக்குறோம். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்தால் போதும் தானே, நமக்கு பார்க்கையில் நம்மளை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இதை பற்றிலாம் வருத்தப்படணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிது. ஸோ ஐ ஸ்டார்டட் பிலீவிங் பியூட்டி இஸ் இன் த ஐ ஆஃப் பிஹோல்டர். ஸோ நம்ம நல்லா இருந்தால் போதும், நமக்கு சந்தோஷமாக இருக்கா, தட் இஸ் லைஃப். அண்ட் சொல்கிற அளவுக்கு பெரிய லெவலில் என்ன சாதிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டால் பெருசாக எதுவும் கிடையாது. ஆனால் தினமும் இனி வரைக்கும் ஏதோ ஒன்று நம்ம பெட்டராக பண்ணுவோம், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் லைஃப்பை சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லேருந்து மாற்றி நான் லீட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய பிஜி முடித்ததுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் மை யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ். யூபிஎஸ்சி எக்ஸாம் பண்ணும்போது எல்லாருமே ஓகே வெரி வெல் அண்ட் குட், நல்லா பண்ண அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே நிறைய பேர் டவுட் பண்ண தான் செஞ்சாங்க. நானுமே என்னோடய எபிலிட்டிஸை டவுட் பண்ணாமல் இல்லை. நிறைய சமயங்களில் எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும், நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, நம்ம நல்லா பண்ணிடுவோமா மாட்டோமா அப்படின்னு ஒரு 1000 கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி சரி ஏதோ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயந்தான். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் ப்ரெஷர். அது வந்து ரொம்ப ஈஸியான ஜேர்னி இல்லை, நிறைய டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. இப்போயுமே சக்ஸஸ் ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஐ ஹவ் ஃபெயில் 9 times இன் தட். அவ்வளோதான் அட்டம்ப்ட்ஸ் இருந்தது, எல்லாமே எழுதியாச்சு, அதில் மேக்ஸிமம் ஃபெயிலியர் தான். பட் அது இல்லை விஷயம். ஒன்ஸ் யூ நீட் சம்திங் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபார் இட் ஹவெவர் இட் இஸ். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அது ஹார்டாக ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஐ மே நாட் ஹேவ் சக்சீடட், பட் அதுலேருந்து எனக்கு நிறைய லைஃப் லெசன்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு விஷயத்த முயற்சி பண்ணால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் போகலாமே அப்படின்னு. அண்ட் என்னை பார்க்குற நிறைய பேர் லைக் பீப்புள் ஹூ ஐ கம் அக்ராஸ் இன் மை லைஃப், அவங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு சிலர் எப்படி என்னை பார்த்து நினைப்பாங்கன்னா திமிரு பிடிச்சாள் அப்படின்னு நினைப்பாங்க, இன்னொரு சில பேர் ஏமாளி அப்படின்னு நினைப்பாங்க. இது எல்லாமே அவங்கவுங்களுடைய விஷயங்கள் தான், அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அதுதான். ஆனால் நான் யார் அப்படிங்கிறது இது எதுவுமே டிஃபைன் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நிறைய விஷயங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அதை பில்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இல்லையா, பீ இட் யுவர் கரியர் ஆர் லைஃப், எல்லாமே அதுக்குன்னு ஒரு தனி அழகு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பிலீஃப். எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணணும் யாருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் கோயிங் டு அட்வைஸ் பீப்புள். ஐ டோன்ட் ஈவன் அட்வைஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ் மச். பட் யூ மேக் மிஸ்டேக்ஸ், யூ லேர்ன் ஃப்ரம் இட், அவ்வளோதான். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக தான் செய்வோம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸே அதுலேருந்து தான் பில்ட் ஆகுது. சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணி அதில் ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக டெவலப் ஆகிறது தானே நம்மளுடைய லைஃப்பாக இருக்கும். யூபிஎஸ்சி இஸ் நாட் மை மிஸ்டேக், பட் when I started doing it, I learnt a lot. இப்போயுமே நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு தினம் கற்றுக்கக்கூடிய தான் வாழ்க்கை, கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை. நம்ம லைஃப்பில் பார்த்தோன்னா இப்போ டெய்லி நான் ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய பேரை மீட் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க, ஆனால் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. தே ஆர் நாட் கிட்ஸ். அவங்க குழந்தைங்க நம்ம ஈஸியாக ஷட் அவுட் பண்ணுற மாதிரி கிடையாது. நிறைய புது விஷயங்களை எவ்ரிடே அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் லைஃப்பும். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு வகையில் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுலேருந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கான ஒரு பாத்துன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நமக்கு
எப்படி சொல்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி ஐ ஹாவ் த டிட்டர்மினேஷன் அண்ட் கிரிட். எனக்கு இருக்குது, நான் இதை கண்டிப்பாக நான் விருப்பப்படுறத செஞ்சு காட்டுவேன். என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு ஸ்டெப்னாலும் ஒவ்வொரு நாளும் பெட்டர் ஆகிக்கிட்டே தான் இருப்பேன். அது பீட் சேஞ்சிங் மை செல்ஃப் ஆர் பிகமிங் எ பெட்டர் வெர்ஷன். நான் எனக்குள்ளே அது ஒரு சேஞ்ச் கொண்டு வரேனா, இல்லை வெளியில் ஒரு விஷயத்த மாற்றுறேன்னா, ஏதோ ஒன்று. ஆனால் லைஃப்பில் நான் ஒரு விஷயம் பெட்டராக தினமும் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசை. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த கிரேட் டிட்டர்மினேஷன் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எனக்கு கொடுத்தது என்னுடைய மதர் தான். ஷி ஹேஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள்ட் அ லாட். நிறைய விஷயங்கள் நிறைய போராடிக்கிட்டே இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு தான் இருக்க மாதிரி இருக்கும் லைஃப். ஆனால் ஏதோ ஒன்று அவங்களுடைய பெஸ்ட்டை எனக்கு கொடுக்க தான் செஞ்சாங்க. ஸோ சிமிலர்லி நான் என்னுடைய பெஸ்ட்டை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு சேஞ்சை பாசிட்டிவாக கொண்டு வந்துட்டாலே பெட்டர் தான் அப்படிங்கிறது தான். அது என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டீங்களா, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு ஸ்டேஜில் நான் அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கான ஒரு சேஞ்சஸ் எனக்குள்ளேயும் இந்த உலகத்துக்குள்ளேயும் கொண்டு வருவேன். நம்ம இது எல்லாத்துக்குமே பேசிக்காக என்ன இருக்குது அப்படின்னா, தேர் இஸ் சம்திங் அவுட் தேர். இந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கான தேடல் தான் நம்மளை இந்த வாழ்க்கையில் உயிர்ப்புள்ளதாக வச்சுக்க போகுது. அதை நோக்கி நானும் போய்கிட்டே தான் இருக்க போகிறேன். அண்ட் ஐ திங்க் மை ஃபேமிலி அண்ட் மை பார்ட்னர், மை ஸ்பவுஸ், அவங்க தான் வந்து ரொம்ப தே ஆர் லைக் தி பெஸ்ட் பீப்புள் ஹூ வுட் சப்போர்ட் மீ. அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நிறைய சமயங்களில் வந்து வென் யூ ஃபீல் டவுன், எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யோசிச்ச இப்படி ஒரு சின்னதாக ஒரு லாஸ்னால் கூட நம்ம அதிலேருந்து மேலே வர்றதுக்குங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன சப்போர்ட், அவங்களால சப்போர்ட் தான் கொடுக்க முடியும். அதை மீறி நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள் தான் வந்து நம்மளை முன்னேற்றி கொண்டு போகுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அண்ட் என்ன எதுக்கு லைஃப்பில் எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறது இல்லை வாழ்க்கை. ஏதோ ஒரு சின்ன கோல் தான், அது என்னவா வேணாலும் இருக்கலாம். அது எப்போ வேணாலும் நம்மளுடைய இருக்கலாம். 20 வயசில் சாதித்தவங்களும் இருக்காங்க, 70 வயசில் சாதித்தவங்களும் இருக்காங்க. ஏன் வாழ்க்கையை சாதாரணமாக கடைசி வரைக்கும் கடந்து போகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்க வேண்டியது சந்தோஷமும் நிம்மதியுமா இருங்க. 4 பேருக்கு முடிஞ்சதை பெட்டராக செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ இட் மே நாட் பி சம்திங் பிக், எல்லாமே பெருசாக அப்படி பிரம்மாண்டமாக இருக்கணுமா அப்படின்னா இல்லை. மனசுக்கு பிடிச்சதை ஒவ்வொரு நிமிஷமும் ரசித்து செய்கிறது தான் நல்ல ஒரு லைஃப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த லைஃப்பில் நம்ம எவ்வளோ தூரம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயந்தான். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ஸ்டார்டட் அ ஜேர்னி ஆஸ் அ ப்ரொஃபஸர் now and assistant professor now. அண்ட் இதில் என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்லேயோ நான் கொண்டு வந்தேன்னா அதுவே என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சக்ஸஸ் தான். அண்ட் எவ்ரிடே ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக ஒரு சக்ஸஸ் தான். தேங்க்யூ. லைஃப் மே பி வெரி ரேண்டம் ஆர் வெரி பிளான்ட். ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்க லைஃப், ஒவ்வொருத்தர் ரொம்ப கேஷுவலாக இன்றைக்கி என்ன நடக்குதோ அதுக்கு வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய சந்தோஷமும் அடுத்தவங்களை பாதிக்காத எல்லா சந்தோஷங்களோடையும் நல்லா இருக்கிறது தான் ஒரு பெட்டரான லைஃப். தேங்க்யூ. அண்ட் யூ மே ஆல்சோ ஹாவ் அ கிரேட் லைஃப். தேங்க்யூ.